உண்மை என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கு, இருந்தாலும் நிரூபிக்க முடியலையே. நிகில அடிக்கடி தன கூட பார்த்திருக்கேன், இன்னைக்கு ஆலியா கூட பார்த்தேன். அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரியலையே. என்ன இவ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கா? என்ன பத்தி தான் யோசிக்கிறாளா? உங்ககிட்ட எப்பயாவது டைம் இருக்கா? ஏன், என்ன விஷயம் சொல்லுங்க. அது உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். நான் இப்பவே சொல்லிடுறேன், ஒருவேளை சண்டை போட தான் வந்திருக்கீங்கன்னா நான் இப்ப அந்த மூட்ல இல்ல. சரி, நீ எந்த மூட்ல இருக்க சொல்லு, அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி நாம ஏதாவது பேசலாம். ஏன்னா டெய்லி சண்டை போட்டு எனக்கும் போர் அடிக்குது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்ககிட்ட அன்பா பேச வந்திருக்கேன். நம்ம 2 பேர் மைண்டுக்கும் ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி, நிம்மதி கிடைக்கிற மாதிரி பேசுவோம். லிசன், நீ எனக்கு பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுல புரியாத விஷயம் என்னன்னா, எனக்கு ஜெனரலா பொண்ணுங்க சைக்காலஜி தெரியும். அவங்க கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவங்க தனியா இருக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? என்னோட வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அது ஏன் இஷ்டம். ஆனா நீ தனியா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. இவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எந்த காரணமும் இல்ல. போய் சொல்ற, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியும், ஆனா நீ அதை சொல்ல விரும்பல. நான் தான் சொல்லிட்டேன்ல, இது என்னோட வாழ்க்கை. நான் தனியா இருந்தா என்ன, யார் கூட இருந்தானே, அதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதனால எனக்கு எதுவும் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். என்னோட பணத்துல என்ஜாய் பண்ண போற அந்த லக்கி மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி. நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கவே இல்லை. அப்போ எப்போ யோசிப்ப? உனக்கு வயசானதுக்கு அப்புறமா. ஐ மீன் டு சே, இந்த வயசுல தானே நீ துணையை தேடிக்க முடியும். இந்த வயசுல தான் வேலை செய்ய முடியும். நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா போய் சொல்ற. உன் மனசுல இருக்கிறவனை உன்னால மறக்க முடியல, அதனாலதான் வேலை அது இதுன்னு சொல்லி சமாளிக்க பாக்குற. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். ஒரு பொண்ணால தனியாவே சந்தோஷமா ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்து காட்ட முடியும்னு நான் நிரூபிச்சு காட்ட போறேன். நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி மட்டும் பாருங்க. என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், ஆனா உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் தனியா வாழ்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லையே. ஐ நீட் சம்மன் டு லவ். என்ன விரும்புற? நான் விரும்புற யாராவது ஒருத்தர் என் கூடவே இருக்கணும். என்னால அந்த லவ்வை ஃபீல் பண்ண முடியல. தனுக்கிட்ட எனக்கு அது கிடைக்கல. நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். உங்களால வாழ்க்கையில தனியா இருக்க முடியாதுன்னா அது உங்களோட ப்ராப்ளம், ஏன் ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.